ஒருவன் எவ்வளவுதான் முயன்று பேராசையாலும் சொத்து சுகங்கள் சேர்த்தாலும் அவன் இறக்கும் பொழுது அவன் எதையுமே கொண்டு போக முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும். ஒரு முனிவர் ஒரு பொருட்காட்சிக்கு சென்றார். அந்த பொருட்காட்சியில் நம்ம வாழ்வுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இருந்தன. அவர் ஒவ்வொன்றாக போய் பார்த்தார், அதனுடைய விலையை விசாரித்தார், எல்லா பொருட்களுடைய விலையும் விசாரித்தார். திரும்பி சாதாரணமாக சும்மாவே வெளியில் வந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அம்சமாக இருப்பது ஆசை, உணர்ச்சி, அறிவு என்று சொல்கிறார் எழுத்தாளர் பிளாட்டோ என்பவர். நம்ம நம்மளுடைய சுகம் சார்ந்து இன்பம் சார்ந்து இருக்கின்ற செய்கைகளிலெல்லாம் ஈடுபடுவது துன்பத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் புத்தர் சொல்கிறார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சொல் புதிது, அனைத்துக்கும் ஆசைப்படு. மாவீரன் அலெக்சாண்டர் உடல்நிலை மோசமாகி படுக்கையில் விழுந்த பொழுது உலகத்தில் தலை சிறந்த மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் கூட மரணமே வென்றது. அவர் இறக்கும் தருவாயில் தன்னுடைய அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு, நான் இறந்த பின் எனக்கு 3 உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். கட்டளைகளாகவே அவைகளை பிறப்பித்தார். முதல் கட்டளை என்ன என்றால், அவர் சொன்னது, நான் இறந்துபட்டு என்னை சவ பெட்டியில் வைக்கும் பொழுது, வைத்து என்னை தூக்கி செல்லும் பொழுது எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள்தான் என்னை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த மருத்துவராலும் மரணத்தை வெல்ல முடியாது என்ற உண்மை உலகிற்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக என்று கேட்டுக்கொண்டார். 2வது கட்டளையாக, என்னை சவப்பெட்டியில் வைக்கின்ற பொழுது என் கைகள் 2 வெளியில் நீட்டிக்கொண்டிருக்குமாறு வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் ஒருவன் எவ்வளவுதான் முயன்று பேராசையாலும் சொத்து சுகங்கள் சேர்த்தாலும் அவன் இறக்கும் பொழுது அவன் எதையுமே கொண்டு போக முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக என்று சொன்னார். 3வது கட்டளை, தான் பல நாடுகளை வென்று செல்வங்களையும் பொருட்களையும் சம்பாதித்து பேழையில் குவித்து வைத்திருக்கின்ற அனைத்து பொருள்களையும் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சவப்பெட்டி செல்லும் பாதையில் எல்லாம் வீசுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் நாம் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் பொருள் சேர்த்தாலும் எவையுமே நாம் இறக்கும்போது நம் கூட வராது என்பதை உலகிற்கு அறிவுறுத்த, எனவே இந்த 3 கட்டளைகளையும் இட்டு இந்த 3 தத்துவங்களையும் உலகிற்கு உணர்த்தி சென்றார் மாவீரன் அலெக்சாண்டர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அம்சமாக இருப்பது ஆசை, உணர்ச்சி, அறிவு என்று சொல்கிறார் எழுத்தாளர் பிளாட்டோ என்பவர். ஆக ஆசைப்பட்டால்தான் நாம் பொருள்களை தேடிக்கொள்ள முடியும், நம் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதனால் ஆசைப்படுவது தவறு அல்ல. இருந்தாலும் மகாத்மா காந்தி என்ன சொல்வார்னா, இந்த உலகில் உள்ள மக்களின் ஆசைகளுக்கெல்லாம் இந்த உலகம் போதுமானது, ஆனால் அவர்களுடைய பேராசைகளுக்கு இந்த உலகம் போதுமானதாக இல்லை என்று சொல்வார். ஆகவே ஆசைகளுக்கு தேவையானதை இந்த உலகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது.
ஆனால் அதுவே பேராசையாக மாறும் பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகின்றது. பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு நீள்வட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அநேக மாற்றங்கள் நடக்கின்றன, பருவங்கள் மாறுகின்றன. அது அளவோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாமே அளவோடு நடக்கின்றது. அளவை மீறும் பொழுதுதான் இயற்கை சினம் வருகிறது, இயற்கை சீறுகிறது. உதாரணமாக சொல்லணும்னா, நீர் என்பது நதியாக ஓடிக்கொண்டிருப்பது ஆசை, அதுவே வெள்ளமாக மாறுவது பேராசை. அதே மாதிரி காற்று தென்றலாக வீசிக்கொண்டிருப்பது ஆசை, சூறாவளியாக மாறுவது பேராசை. தீபம், தீயை எடுத்துக்கொள்ளுங்கள். தீ தீபமாக எரியுதுதான் ஆசை, ஆனால் காட்டு தீயாக மாறுவது பேராசை. ஆசைக்கும் பேராசைக்கும் இயற்கையே ஒரு உதாரணமாக இருப்பதை நாம் அறியலாம் இதிலிருந்து. அதனால ஆசைப்படுறது என்பது தப்பு கிடையாது. ஒரு முனிவர் ஒரு பொருட்காட்சிக்கு சென்றார். அந்த பொருட்காட்சியில் நம்ம வாழ்வுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இருந்தன. அவர் ஒவ்வொன்றாக போய் பார்த்தார், அதனுடைய விலையை விசாரித்தார், எல்லா பொருட்களுடைய விலையும் விசாரித்தார். திரும்பி சாதாரணமாக சும்மாவே வெளியில் வந்தார். அப்போ அங்கே நின்றுட்டு இருந்தவர் ஒருத்தர் கேட்டார், என்ன சாமி, நீங்கள் போகும்போது போனீங்க, பொருட்காட்சிக்கு போனீங்க, பார்க்க போனீங்க, ஒவ்வொரு பொருளாக பார்த்தீங்க, விலையும் கேட்டீங்க, ஆனால் ஒன்று கூட வாங்கலையே, சும்மாவே திரும்பி வந்துட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு முனிவர் சொன்னார், நான் போனது உண்மைதான். அங்கே இருந்த பொருள்கள் எல்லாம் எத்தனை பொருள்கள் நம் தேவை இல்லாமல் இருக்கின்றன, அல்லது இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, நம் எத்தனை பொருள்களின் தேவை இல்லாமல் வாழ முடியும். இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு தேவையானதா என்பதை அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் என்னிடம் இருக்கின்றது, இந்த பொருள்கள் இல்லை. அங்கே எனக்கு தேவையான, மிக அதிக தேவையான பொருள்கள் இல்லை. அதனால் மகிழ்ச்சியாய் வெளியே வருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நமக்கு அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வாங்கணும். அது ஆசைப்பட்டு வாங்கலாம், நிச்சயமாக வாங்கலாம். ஆனால் தேவை இல்லாமல் பொருள்களை வாங்கி குவித்து கொண்டிருப்பது, பொருட்காட்சிக்கு போனோங்கிறதுக்காக தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு வர்றது, ஏற்கனவே ஒரு பொருள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கிறது தான் பேராசைன்னு சொல்றது. அந்த பேராசை என்பது பெரு நஷ்டமாகத்தான் முடியும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா பொருள்கள் எல்லாமே ஏதாவது ஒரு சிரமத்தை, ஒரு கடினத்தை கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றன, சும்மா வர்றது கிடையாது. அதனால தான் இது எல்லாவற்றையும் தவிர்த்து நாம் வாழ்தல் நலம் என்ற பொருள்பட திருவள்ளுவர் இவ்வாறு கூறியுள்ளார். புத்தர் என்ன சொல்றாரு? ஆசையே துன்பத்திற்கு அறிகுறி அல்லது அடிப்படை என்று சொல்கிறார். ஆனால் அவர் சொன்னது வெறும் ஆசை மட்டும் இல்லை, சிற்றின்ப ஆசைகள் தான் துன்பத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம டெம்பரவரியா எவ்வளவோ விஷயங்களை ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்கு அதில் இந்த சிற்றின்பங்கள், இந்த நிறைய நம்ம நம்மளுடைய சுகம் சார்ந்து இன்பம் சார்ந்து இருக்கின்ற செய்கைகளெல்லாம் ஈடுபடுவது துன்பத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் புத்தர் சொல்கிறார். ஆசையே பட வேணாம், ஒரு ஆசையும் இல்லாமல் இரு அப்படின்னு புத்தர் சொல்லலை. இன்னும் அந்த அவர் புத்தனுடைய பொன்மொழிகளை நல்லா கூர்ந்து நோக்கும் பொழுது, அல்ல அவருடைய தத்துவத்தை ஆழ்ந்து படிக்கும்போது நிறைய புரியும். அவர் என்னென்னலாம் குணங்களை எல்லாம் வற்புறுத்துறார் அப்படின்னாக்க, தன்னம்பிக்கை, நல் எண்ணம், நன்முயற்சி, நற்செயல்,
நற்சொல், நல் நடவடிக்கை, நல்ல தியானம், இந்த எண் வழிகளும் என் வழி என்று சொல்றார். எண் வழிகள் என் வழி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்ற அனைத்து பண்புகளையும் அனைத்து குணங்களையும் நாம் கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் வெற்றி கட்டாயம் அடைவோம் என்பதை உணர்த்துமாறுதான் அவருடைய பொன்மொழிகள் இருக்கின்றன. ஆகவே அந்த எண் வழிகளையும் பின்பற்றி நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வோமா? நன்றியுடன் ப்ரொஃபசர் டாக்டர் தேவி. நன்றி, வணக்கம்.